வணக்கம். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய இடங்களில் எஸ்எம்சி மூலமாக தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்தந்த மாவட்டங்களுக்கான வேகன்சி கிடச்சோன்னே நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் அவங்கவுங்க மாவட்டங்களோட பெயர் சொல்லி இந்த மாவட்டத்தில் ஏதாவது வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகள் 38 மாவட்டங்கள்லையுமே செயல்பட்டுருக்கு. அந்த ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகளில் இருக்கக்கூடிய வேகன்சி என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் செயல்படக்கூடிய தொடக்க பள்ளிகளில் இருக்கக்கூடிய வேகன்சி லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த நியமனம் ஃபுல்லாகவே எஸ்எம்சி மூலமாக தான் நடக்க போகுது. இந்த பிடிஎஃபோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, ஆனால் இப்போது கணினி ஆசிரியர்களும் கேட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிஎஸ்சி பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. அவங்க மட்டும் டெட் வந்து பாஸ் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு டிஆர்பி தான் வந்து இருக்குது. பட் டிஆர்பி வந்து கிளியர் பண்ணலனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் பிஎஸ்சி பிஎட் அல்லது பிசிஏ பிஎட் வந்து முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க +1 +2க்கு தான் வந்து கிளாஸ் எடுக்க கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு பட்டதாரி ஆசிரியருக்குரிய ஊதியம் தான் கொடுக்க போகிறாங்க. அதாவது 15,000 ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. மற்ற இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ரூபாய் + 15,000 ஊதியம் சொல்லியிருக்காங்க. முதுகலை ஆசிரியர்களுக்கு 18,000 ரூபாய் அந்த ஊதியம் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 1 அல்லது பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த வேக்கன்சி எங்கே இருக்குது, ஸ்கூல் பேர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. மாவட்டங்களோட பேர், ஸ்கூலோட பெயர், எந்த ஊர் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து அந்த பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அப்படி இல்லைனா கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இதே போல் ஆதிதிராவிடர் ஸ்கூல் இல்லாமல் நார்மலாக மற்ற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் இதே போல் அறிவிப்பு வரும். அந்த மாதிரி கிடைச்சாலும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.